வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. விருச்சிக ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் 12லேயும் குரு பார்க்குறாரு, 2லேயும் குரு பார்க்குறாரு. அப்போனா என்ன, நிறைய நல்ல நியூஸ் வரும், கையில் நிறைய காசு வரும். ஆனால் என்னென்னா காசு கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்ல நியூஸ்னால் என்ன, கல்யாணம், எதனா மகப்பேறு விஷயம், ப்ரமோஷன், ட்ராவலிங் நிறைய வரும். அதுக்கு அந்த காசு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நல்லது தானே. நம்மளுக்கு நல்ல நியூஸாக அதுக்கு செலவு பண்ணுறது கையில் காசு வந்தால் அப்புறம் என்ன, கரும்பு தின்ன கூலின்ற மாதிரி தான். அதனால் தாராளமாக செய்ய நல்ல விஷயத்துக்கு எல்லாமே. இப்போ நல்ல விஷயம் சொல்லிட்டோம் சார். இப்போ எதெல்லாம் நல்ல விஷயம் சார் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல விஷயங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வர எனக்கு விருச்சிக ராசி யார் ஃபோன் பண்ணாலும் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் கேட்குறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, என்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அவங்களும் விருச்சிக ராசி தான். சரிங்களா? ஸோ விருச்சிக ராசி லக்னத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் செவ்வாய் வீடு இருந்தாலும் வண்டி ஓட்டலாம் பிடிக்கும், வீடு வாங்க பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச விருச்சிக லக்னம் கடைசி 6 மாதம் 1 இயரே வச்சுக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பீங்க. இல்லை வீடு வாங்கிறதுக்கான ஒரு ப்ரப்போசலோ ஐடியாவோ ஏதோ ஒரு அப்ரோச்சாவது உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்திருக்கும். நல்லா தேடி பாருங்கள், சான்ஸ் கிடச்சா வாங்கிடுங்க. சரிங்களா? வீடு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வின் பண்ணுவீங்க. அது சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட், வீடுக்கு வண்டிக்கு இந்த முயற்சிலையும் வின் பண்ணுவீங்க. வேலை சம்மந்தமாக எதனா ப்ரமோஷனோ நல்ல அப்ரைசல் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா விருச்சகம் எப்படின்னா, இருக்கிற ராசியில் ரொம்ப ஏமாறுற ராசி யாருன்னு பார்த்தா விருச்சகம் தான். இருக்கிற ராசியிலே ரொம்ப உஷாரான ராசியும் விருச்சகம் தான். விருச்சகம் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர்கிட்ட உஷாராக இருப்பாங்க. அந்த ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் ஏமாந்துருவாங்க. அதுவும் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சூப்பராக அனாலிஸ் பண்ணுவாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி, சிபிசிஐடி, ஐடியில் இருந்தீங்கன்னா கூட இந்த அனாலிசிஸ் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையெல்லாம் விருச்சகம் தான் சால்வ் பண்ணும். உனக்கு தான், நீ தாண்டா அடுத்த மேனேஜர்னுவாங்க. கடைசியில் பார்த்தா அது வேறு யாருக்கோ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விருச்சகம் ரொம்ப ஏமாறும். இந்த தடவை நீங்கள் ஏமாற தேவையில்லை. ஏன்னா இந்த தடவை ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ வசதி இருக்குது. நீங்கள் தான் போய் பிடிக்கணும். ப்ரமோஷன் நம்ம சொல்கிறதுனால வராது, வாய்ப்பு எல்லாமே இருக்குது. போய் பேசுங்க. நீங்கள் எப்படியும் ஒரு விஷயத்தையும் எழுதி வச்சுருப்பீங்க. நான் இது பண்ண பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல் அப்படியே மேனேஜருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ப்ரமோஷன் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று. மேரேஜுக்கு சூப்பராக இருக்குது டைம். மேரேஜுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணிட்டீங்கன்னா அதை மேரேஜாக மாற்றுறதுக்கும் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. மகப்பேருக்கும் குட் டைம் நல்லாயிருக்கு. மறுமணம், ஏன்னா விருச்சகத்துலேயும் சில பேருக்கு மறுமணம் வரும். என்னென்னா விருச்சகத்தை யாராலையும் நிறைய பேர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. லவ் பிரேக்கப்பும் அதிகம் யாருன்னு பார்த்தா விருச்சகத்தில் தான் நடக்கும். ஏன்னா விருச்சகத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஒன்று பேசினாலும் நறுக்குன்னு பேசிடுவாங்க. அது எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது.
ஆனால் நிறைய பேர் மறுமணம் லக்னக்காரங்க கேட்குறதுனால சொல்கிறேன், மறுமணத்துக்கும் இப்போ டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒன்று. இதெல்லாம் சூப்பர் சார். நான் எதில் இப்போ ஜாகிரதையாக இருக்கணும் சார்னா, மனம் சார்ந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். நிறைய குழப்பங்க ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயம்லாம் ஒரு பக்கம் நடக்கும், ஜாலி தான். ஆனால் ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ளே. அதாவது வீடு வாங்கலான்னுவாங்க, அங்கேயும் ஓடுவோம். இன்னொரு இடத்துல வந்து எங்கே அப்படியே கொஞ்சம் தாங்க கார் வாங்கிடலான்னுவாங்க, அது பின்னாடியும் ஓடுவோம். இன்னொரு இடத்துல ப்ரமோஷன் ரவுண்டுக்கே ட்ரீட் வைடான்னுவாங்க, அதுக்கும் ஓடிடுவோம். ஆனால் என்னென்னு பார்த்தா அதுக்கு காசு சமாளிக்கணும், எல்லா இடத்துக்கும் ஓடணும், எல்லா இடத்துலையும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. அது என்னென்னா ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயமா இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு தான், அதுக்கு மேலே போனால் விஷம். ஸோ உங்கள் மனசை அமைதி பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. தியானம் பண்ணுங்கள், கோவிலுக்கு ரெகுலராக போங்க. சார் எனக்கு தியானம் பண்ண கூட டைம் இல்லை சார்னுவாங்க சில பேர், நிறைய பேர் இருக்காங்க. சிம்பிள், அந்த ரெஸ்கியூ ரெமெடிலாம் தருவேன். அந்த ஃப்ளவர் மெடிசனில் நம்ம தருவோம் ரெஸ்கியூ ரெமெடி, அதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அந்த பூக்கள் வந்து தேவதைங்க, அதெல்லாமே தேவதை. சரி, நம்ம கிரகங்களை தெய்வமாக கும்பிட்றோமா? சனின்னு யாரும் சொல்லுவோம், சனி பகவான் அப்படின்ற எல்லாரும் தெய்வமாக கும்பிட்றோமா? மலர் மருந்துகளும் தேவதைகள். அதை எடுக்க உங்கள் மனசு வந்து நல்லபடியாக செட்டில் ஆகும். சரிங்களா? ஸோ நிறைய நல்ல நியூஸ் வரப்போகுது, நிறைய செலவும் வரப்போகுது. ஜாலியாக என்ஜாயபிளாக பண்ணுங்கள். வழிபாடுனா எப்பவுமே சொல்கிறது முருகன். அதுவும் இப்போ பங்குனி உத்திரத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே வர ஃபங்க்ஷன் அது. துர்க்கை அம்மனை செலவு பண்ணுங்கள், நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து செலவுன்னு சொல்லிட்டேன், துர்க்கை அம்மனை வழிபாடு நல்லபடியாக பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தக்காளி சாதம் அன்னதானமாக கொடுக்குறது, கோவில்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் கொடுக்குறது, நல்லெண்ணெய் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கோவில்களில் விளக்கெரிய நல்லெண்ணெய் கொடுத்துட்டே வருங்க, லைஃப் வந்து சூப்பராக மாறும். இந்த மார்ச் மாதமாக ரொம்ப அழகானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது, அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது, சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னா ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம்,
யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.